ஹலோ ஆல், இன்றைக்கி பச்சைப்பயிர் வச்சு ஒரு புலாவ், இதை பிரியாணின்னு கூட சொல்லிக்கலாம். நான் முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன். அவங்க வந்து ஒருத்தவங்க ரெசிபி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி எண்ணெய் நெய்யெல்லாம் விட்டுட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். கூட வந்து ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நான் பச்சைப்பயிர் வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். ஒரு கப்பில் வந்து கொஞ்சம் ஊற வச்சிட்டேன் ஆல்ரெடி. ஒரு பிளெண்டரில் வந்து கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா வந்து 2 பச்சை மிளகா மட்டும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சைப்பயிறு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது இது கூட பச்சை பட்டாணியுமே ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். அது கூட வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த தண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ 1.5 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன். ரைஸ் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம இதை குக் பண்ணும்போது ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தோன்னாவே சூப்பராக வந்து உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிரும். ஆக்சுவலாக வீட்டில் வந்து இந்த பச்சை பயிரெலாம் தனியாக வேக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரைஸ் கூட கலந்து கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கும் அது சாப்பிட்டோங்கிறது தெரியாமே சாப்பிட்ருவாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். சுண்டலை தவிர வேறு எந்த பயிருமே எங்கள் வீட்டில் வந்து தனியாக வேக வச்சு கொடுத்தா என் பொண்ணு சாப்பிட மாட்டா. அதனால் இந்த மாதிரி வந்து ரைஸ் கூடவே கலந்து கொடுத்துருவேன். உளுந்து, இந்த பச்சைப்பயிறு எல்லாமே இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க தாராளமாக சாப்பிட்டுப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பை.